நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாடப்பகுதியில் கலித்தொகையின் பாலைக்கலியிலிருந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோவின் 11ஆம் பாடலானது இடம்பெற்றுள்ளது. இனி அந்த பாடலின் கருத்தினை மட்டும் காண்போம். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடலானது பாலைத்திணையை சார்ந்தது. பாலைத்திணை என்று சொன்னால் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சார்ந்து பேசும் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தலைவனானவன் தலைவியை பிரிந்து பொருளீட்டுவதற்காக சென்றிருக்கின்றான். அப்படி சென்றவன் குறித்த காலத்திற்குள் திரும்ப வரவில்லை. அப்போது தலைவியானவள் வருத்தத்தில் இருக்கின்றாள். தலைவியை போன்றே தோழியும் வருத்தத்தில் இருக்கின்றாள். அந்த நிலையில் தலைவியானவள் தோழியிடம் தன்னுடைய தலைவன் நிச்சயம் வந்து விடுவான் என்பதற்கான காரணங்களை சொல்வதாக இந்த பாடலானது அமைந்துள்ளது. இனி அந்த பாடலினுடைய கருத்துக்களை மட்டும் காண்போம். தலைவன் தலைவியை பிரியும் பொழுது 3 காரணங்களை கூறி பிரிகின்றான். ஒன்று, இந்த உலகில் அறவாழ்வினை மேற்கொண்டு வருகின்ற தவசிகள், முனிவர்கள் போன்றவர்களுக்கு பொருளை கொடுத்து அதன் வாயிலாக அறத்தினை பெறுவதற்கும், இந்த உலகில் பகைதான் பெரியது, அப்படி கர்வம் மிகுந்த பகைவர்களை அழிப்பதற்கான பொருளினை பெறுவதற்கும், தலைவியோடு இன்பமாக இருப்பதற்கான பொருளினை பெறுவதற்கும் காரணமாக அமைவது பொருளாகிய செல்வமே ஆகும். ஆகையால் அந்த பொருட்செல்வத்தை சம்பாதித்து வர வேண்டும் என்ற நோக்கில் அவன் தலைவியை விட்டு பிரியும் பொழுது சொல்லி சென்றுள்ளான். அதனை தலைவி தன்னுடைய தோழிக்கு மீண்டும் ஒரு முறை எடுத்து கூறுகின்றாள். அப்படி தன்னை பிரிந்து சென்ற தலைவனானவன் ஏற்கனவே முன்பு ஒரு முறை அவன் என்னை பிரிந்து சென்றான். அப்படி அவன் பிரிந்து சென்ற பொழுது அவன் கண்ட காட்சிகளை என்னிடம் கூறியுள்ளான். இப்போது அவன் பிரிந்து சென்றுள்ள வழியும் அதே வழிதான். ஆகையால் அவன் சென்ற அந்த கொடுமையான காட்டு வழியினை குறித்து நான் உனக்கு சொல்கின்றேன் என்று தோழியிடம் தலைவியானவள் கூறத் தொடங்குகின்றாள். அவன் சென்ற பகுதி கொடுமையான பாலை நிலம். அந்த பாலை நிலமானது தாங்க முடியாத அளவிற்கு சுடும் காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியை அவன் கடந்து சென்றான். அப்படி ஒரு முறை அவன் கடந்து சென்ற பொழுது அங்கு யானை கூட்டங்களை கண்டான். அந்த யானை கூட்டத்தில் ஆண் யானையும் பெண் யானையும் அதனுடைய யானை கன்றும் இருப்பதை கண்டான். கொடுமையான பாலை நிலம், அங்கே கடுமையான வறட்சி. ஆகையால் நீரானது கிடைப்பதற்கு அரிதாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த யானைகளுக்கு கடுமையான தாகம். எனவே அந்த யானைகள் எல்லாம் நீரினை தேடி அலைந்து கொண்டிருந்தன. அப்போது அவைகளுக்கு ஒரு சிறிய குளமானது தென்பட்டது. அந்த குளத்தினை நோக்கி அந்த யானைகள் எல்லாம் சென்றன. எல்லா யானைகளுக்கும் கடும் தாகம்தான். ஆனால் யானை கன்று அல்லவா, அந்த யானை கன்றானது பிற யானைகளை விடவும் மிகுந்த தாகத்தில் இருந்தது. ஆகையால் அந்த நீரினை கண்ட உடனேயே அந்த யானை கன்றானது ஆர்வத்தில் ஓடி சென்று கொஞ்சமே இருந்த அந்த நீரினையும் கலக்கிவிட்டது. அதை பார்த்தது அந்த ஆண் யானை. உடனே ஆண் யானையானது தன்னுடைய பெண் யானையும் தன்னுடைய யானை கன்றும் குடிக்கட்டும் என்று தான் குடிப்பது போல நடித்தது. அந்த பெண் யானையும் யானை கன்றும் குடித்து முடித்த பிறகே எஞ்சியுள்ள அந்த நீரினை ஆண் யானையானது குடித்தது. அவன் சென்ற காட்டுப்பகுதி கொடுமையான பாலை நில காட்டுப்பகுதி தான். ஆனால் அவன் யானைகளின் இந்த அன்பு காட்சியினை கண்டிருப்பான். அப்படி கண்டவனுக்கு நிச்சயம் என்னுடைய எண்ணமானது, என்னுடைய நினைவானது வராமல் இருக்கவே இருக்காது என்று இதன் வாயிலாக ஒரு கருத்தினை கூறுகின்றார். அடுத்ததாக புறாக்களை கொண்டு ஒரு கருத்தினை கூறுகின்றார். அவன் சென்ற காட்டுப்பகுதியானது இலைகள் எல்லாம் தீர்ந்து போன காய்ந்த மரங்கள் மட்டுமே உள்ள கொடுமையான பாலை நிலப்பகுதி. அந்த பாலை நிலத்தின் மரங்களில் இலைகள் இல்லாததால் எங்குமே கடுமையான வெப்பம் நிலவியது. அந்த நேரத்தில் ஒரு பெண் புறாவானது வெப்பத்தின் கடுமை தாங்காமல் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. அதனை கண்ட ஆண் புறாவானது தன்னுடைய சிறகுகளால் விசிறி கொடுத்து அந்த பெண் புறாவினை கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாத்தது. இப்படிப்பட்ட பறவையின் அன்பு காட்சியினையும் அவன் கண்டிருப்பான். அப்படி கண்டவனுக்கு நிச்சயம் என்னுடைய நினைவானது வராமல் இருக்காது என்பதை இந்த காட்சியின் வாயிலாக தன்னுடைய தோழியிடம் தெரிவிக்கின்றார் தலைவி.
அடுத்ததாக அவன் சென்ற பாலை நில பகுதியில் சிறு சிறு மலைகளும் இருந்தன. அந்த மலைகளில் பெரிய மூங்கில்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன. எப்போதுமே வறண்ட நிலப்பகுதியிலும் வாடாமல் இருக்கக்கூடியது மூங்கில். அப்படிப்பட்ட தன்மையுடைய மூங்கிலே காயும்படியான கடும் வெப்பம் மிகுந்த பகுதியில் அவன் சென்று கொண்டிருந்தான். அப்போது அந்த பகுதியில் ஆண்மான் ஒன்றும் பெண்மான் ஒன்றும் இருந்தன. அந்த பெண்மானானது எங்கும் நிழல் காணாமல் மிகுந்த வருத்தத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. அதனை பார்த்த ஆண்மான் என்ன செய்தது தெரியுமா? தன்னுடைய நிழலையே நிழலாக அதற்கு தந்து அந்த பெண்மானினை காப்பாற்றியது ஆண்மான். இத்தகைய அன்பு காட்சியையும் இத்தகைய மானின் அன்பையும் அவன் நிச்சயம் இப்போதும் கண்டிருப்பான். யானையின் அன்பு, புறாவின் அன்பு, மானின் அன்பு ஆக அக்ரிணை உயிர்களாகிய இந்த விலங்கினங்களே எவ்வளவு அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்றன. என்னுடைய தலைவனோ மிக உயர்ந்தவன், சிறந்தவன். ஆகையால் அவன் நிச்சயம் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவான் என தன்னுடைய தோழியிடம் கூறிக்கொண்டிருக்கின்றாள் தலைவி. அப்போது அவளுடைய வீட்டின் ஒரு மூலையில் இருந்து பல்லியானது சத்தமிடுகின்றது. பொதுவாகவே நாம் ஏதேனும் ஒன்றை கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது நிச்சயம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையானது நம்முடைய தமிழர்களிடையே காணப்படுகின்றது. மேலும் தலைவியினுடைய இடக்கண்ணும் துடிக்கின்றது. பொதுவாக பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் அது நன்மையை தரும் என்ற நம்பிக்கையும் தமிழர்களிடையே வழங்கி வருகின்றது. ஆகையால் தலைவியானவள் தோழியிடம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தலைவன் வந்து விடுவான் என கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பார், பள்ளியும் சத்தமிடுகின்றது, என்னுடைய இடக்கண்ணும் துடிக்கின்றது, ஆகையால் அவன் நிச்சயம் வந்து விடுவான் என இப்பாடலானது சங்ககால மக்களின் வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து இயம்பியுள்ளது. சிறப்பான இந்த பாடலினை தலைவன் பொருளீட்டுவதற்கான 3 காரணங்கள்: யானையின் அன்பு, புறாவின் அன்பு, மானின் அன்பு, நல்ல நிமித்தங்கள் ஆகிய குறிப்பு சட்டங்களை கொண்டு மிகச்சிறந்த இப்பாடலை எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.